முதல்ல ராமனுடைய தொட்டில், அப்புறம் பரதன், அப்புறம் லக்ஷ்மணன், அப்புறம் சத்ருக்னன். ஒரு குழந்தை மட்டும் வீல் வீல்னு அழுதுண்டே இருக்கு. உங்களுக்கு புரிஞ்சு போச்சு யாருன்னுட்டு. லக்ஷ்மணன் தான் அழுது கொண்டே இருக்கிறான். சரி, குழந்தை ஏதாவது கடிச்சு கொடுத்தோ, ஏதாவது எறும்பு பூச்சி பொட்டு ஏதாவது இருக்குமோ அப்படின்னுட்டு நல்லா படுக்கையெல்லாம் உதறி போட்டுட்டு குழந்தையை படுக்க விட்டார்கள். அப்போதும் அழுகிறது. அம்மாவை அழைத்து வந்து பால் கொடுங்கோ, குழந்தை அழுதுண்டே இருக்கு பாருங்கோ அப்படின்னு சொன்னார்கள். அம்மா வந்து பால் புகட்டினாள். பிற்பாடும் குழந்தை அழுகிறது. குலகுரு ஓடியே வந்தார். அவர் பார்த்துட்டு சொல்றார், காரணம் இதுதான். லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? தனக்கும் ராமண்ணாவிற்கும் நடுவிலே பரதனுடைய தொட்டில் இருப்பதே அவனுக்கு அசஹ்யமாக இருக்கிறது. அதை சகிச்சுக்க முடியல. அதனால் தொட்டில மாற்றி போடுங்கோன்னார். தொட்டில மாற்றி போட்டா மழை விட்ட பின்பும் தூவானம் போலே, தூரலை போலே இன்னமும் ஏதோ மெதுவாக அழுதுன்னு இருக்கா. அதான் தொட்டில தான் மாற்றி போட்டாச்சே, ராமன் தொட்டிலுக்கு பக்கத்தில் நீதானே இருக்கே, ஏன் அழறேன்னு கேட்டார்கள். அது ஒரு பொருள் செறிந்த பார்வை பார்த்தது குழந்தை. அது குலகுருவுக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, லக்ஷ்மணன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அண்ணாவோட தொட்டிலே ஒரு ஓரமாக என்னை போட்டுட்டா ஏதோ முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணிட்டு இருப்பேனே, எனக்கு என்னத்துக்கு தனியாக ஒரு தொட்டில்னு கேட்கிறான் அப்படின்னு புரிந்து கொண்டு அந்த குழந்தையை கையில் எடுத்து உச்சி மோந்து ராமனுடைய தொட்டிலே இட்டார்கள். அது பிஞ்சு கரங்களை குவித்து கொண்டு ராமனை பார்த்து ஒரு பொக்கவா சிரிப்பு சிரிக்கிறது பாருங்கோ. அப்பதான் அத்தனை பேரும் புரிந்து கொண்டார்கள், இது ஒரு கணப்பொழுது கூட ராமனை விடாது அப்படின்னு தெரிந்து கொண்டார்கள். ஆக குழந்தைகள் தோன்றினார்கள். அதிலும் லக்ஷ்மணன் கூடவே இருக்கார் எப்பவும். கம்பர் ரொம்ப அழகா சொல்றாரு ஒரு இடத்துல, லக்ஷ்மணனை குனிசிலை தம்பிங்கிறார். வளைஞ்ச வில்ல போலத்தான் எப்பொழுதும் அவர் இருப்பார்னு கொண்டாடுகிறார். அதுவும் தவிர நெய்கின்ன குழலும் அதன் பின்னே செல்கின்ற நூலிழையும் போலேங்கிறார். நெய்கின்ன குழல், ஊசி நூலுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த ஊசி போற இடமெல்லாம் அந்த நூல் போறது பாருங்கோ. ஊசி தான் ராமன், நூல் தான் லக்ஷ்மணன். இதை விட சுலபமா சொல்ல முடியுமா? அப்படி வர்ணிக்கிறார் கம்பநாட்டாழ்வார். அத்தனை ஏத்தம் லக்ஷ்மணனுக்கு தரப்பட்டிருக்கிறது.